ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய தனி வீடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தனி வீடோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட்டு. அது மட்டும் இல்லாமல் கார்னர் ஒரு சைடில் 40 அடி ரோடும் ஒரு சைடில் 30 அடி ரோடும் பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்கு எப்போவுமே வென்டிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த்து வெஸ்ட்டு கார்னரு. ஸோ நம்ம டோர் நார்த் சைடு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய கார் நிப்பாட்டலாம். கம்ப்ளீட்டாக எல்லா சைடுமே செட்பேக் விட்டுருக்காங்க. ஸோ பெரிய ரோடில் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்குது. ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷன், ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ 24 hours வாட்டர் எப்போவுமே இருக்கும். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, நம்ம உள்ளே போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங் ஏரியா கொடுத்து பேக்கில் ஒரு தனி கேட்டும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 7th வர்றதுக்கு ஸோ தனி கேட்டாக நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டூப்ளெக்ஸ் இதுதான் ஸ்டேர் கேஸு. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உண்டான வழி. ஸோ இந்த பார்க்கிங் பார்க்குறீங்க, அப்போ ஒரு பெரிய கார் நிப்பாட்டலாம் அழகாக. அது மட்டும் இல்லாமல் இந்த 40 அடி ரோடில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன வராண்டா மாதிரி போட்டு ஒரு 2-3 கார் நிப்பாட்ட அளவுக்கு நம்ம ஸ்பேஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 2 பார்க்கிங், 2வது கார் இருக்குது, 3வது கார் இருக்குது அப்படின்னாலும் ஸோ அந்த இடத்துல அழகாக நிப்பாட்டலாம். ஒரு சின்ன கவர் போட்டு வச்சுக்கலாம் அழகாக. சூப்பரான ஒரு ஏரியாவாக இந்த ஏரியா டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ பெட்ரூம் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் அட்டாச்டு இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்காங்க. இப்போது ஒயிட் வாஷ் பண்ணாங்க, ரெடி டு மூவ் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ டிவி பாயிண்ட் இருக்குது. இது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் வுட் ஒர்க்லாம் பார்க்குறீங்க. ஸோ பூஜா ஸ்பேஸ் அங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சனும் ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஸ்மால் மாடுலர் கிச்சன் டைப்பில் இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேட்டு வச்சு கிரில் வச்சு சர்வெண்ட்டு தனியாக வர மாதிரி அழகாக இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அது. ஸோ பேக் சைடு செட் பேக் அழகாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான டீட்டெயில் பார்த்திங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. ஸோ நார்த் வெஸ்ட்டு கார்னர் லேண்டு. அதில் 3 பெட்ரூம் ஹவுஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட G+1 பில்டிங் அப்படின்றதுனால 1500லேருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு பில்டப் ஏரியா மினிமம் இருக்கும். ஸோ அப்ரூவ்டு இருக்குது. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸு. லோன் அழகாக மூவ் பண்ணலாம். ஸோ எந்த பேங்க் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்ரூவ்டு இருக்குது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ப்ராப்பராக பே பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டரைஸ் பட்டா இருக்குது. ஸோ வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம் எல்லாமே புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. ஒயிட் வாஷ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்மளோட திங்ஸ் கொண்டு உடனே நம்ம குடி போய்க்கலாம். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பற்றி பேசலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம போரூர் பாய்க்கடைன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு லொக்கேஷன், ஒரு ஜங்ஷனும் கூட. ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்து தான் கிட்டத்தட்ட எல்லா பக்கத்தில் சின்ன சின்ன வில்லேஜ் எல்லாமே பிரியும். ஸோ அதில் போரூர் பாய்க்கடை ஜங்ஷன்லேருந்து நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா போரூர்லேருந்து வரும்போது ஜங்ஷனில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மௌலிவாக்கம் வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜ் நம்ம இந்த குன்றத்தூர் ரோடு, அதாவது போரூர்லேருந்து போகிற ரோடு எல்லாமே அது குன்றத்தூர் ரோடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரோடு டுவர்ட்ஸ் குன்றத்தூர் வரைக்கும் அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட் பார்த்திங்கன்னா 1.2 crore கோட் பண்ணாங்க. ஸ்லைட்லி நெகோஷியல் பண்ணிக்கலாம். 3 பெட்ரூம் ஹவுஸு ரெடி டு மூவில் இருக்குது. 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. கிட்டத்தட்ட 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இருக்கும். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, நார்த் வெஸ்ட்டு கார்னர் லேண்டு. ஸோ இதுக்கு உண்டான ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். 1,20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியல் பண்ணிக்கலாம். சைட் பார்க்கணுன்னுச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இருக்கும். அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.